ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல வந்த வீடியோவில் நான் ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணி டேமேஜ் ஆன அந்த ஃபேஸை என்ன மாதிரி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் ப்ளீச்சிங் க்ரீம் டேமேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபேஸை வந்து நம்ம கண்டினியூஸாக க்ளோவாக ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுன்னு பார்க்கலான்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஸ்கின்னை எப்படி நேச்சுரலாக க்ளோவிங்காக நம்ம வச்சிருக்குதுன்னு சொல்லி தான். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளோவிங்காக வச்சுருக்கணுங்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் வந்து ப்ளீச்சிங் க்ரீமால் டேமேஜ் ஆகி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், அந்த பிரச்சனையெல்லாம் 100% க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் 100% ஷுவராக இருங்க. அப்படி நீங்கள் டேமேஜ் ஸ்கின்னை வந்து சரியாக ரெக்கவர் பண்ணாமல், மெயின்டைன் பண்ணாமல், அதை ட்ரீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து அதுக்கு மேலும் மேலும் நீங்கள் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் வைட்டனிங் ஆகிறதுக்கோ க்ளோ ஆகிறதுக்கோ ரெமெடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகரிக்கக்கூடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனை எல்லாமே நம்ம முடிச்சுட்டு தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம சொல்கிறது, நம்ம ஃபேஸோ நம்ம பாடியோ நம்ம ஸ்கின் டைப்பை வந்து வைட்டனிங் பண்ணணும். வைட்டனிங்கிற அந்த வேர்ட் தான் எப்பயுமே இந்த வேர்ல்டில் நம்ம நாட்டிலையுமே சரி ஃபேமஸான ஒரு வேர்ட் வைட்டனிங்னு சொல்கிற அந்த வேர்ட் தான். பட் நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், வைட்டனிங்கிற வேர்டே ரொம்ப தப்பான ஒரு வேர்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட ஃபேஸையோ ஸ்கின்னையோ நம்ம வைட்டன் பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். நம்ம ஸ்கின்னை நம்ம வைட்டன் பண்ணுறதுன்னு சொன்னால் அது கெமிக்கலால் மட்டும்தான் முடியும். வைட்டனிங்கிற வேர்டை ஃபுல்லாக நம்ம மறந்துட்டு க்ளோவிங் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரைட்டனிங், ஃபேர்னஸ் இந்த வேர்ட்ஸை தான் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம். வைட்டனிங்கிற வேர்ட் நம்ம லைஃப்லேருந்து இனிமேல் இல்லை. ஸோ நம்மளோட ஸ்கின்னை நம்மளோட ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு, க்ளோவாக ஹெல்த்தியாக பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்காலத்தில் இருக்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸ்கின் கேர் ருட்டீன். ஸோ அந்த ஸ்கின் கேர் ருட்டீன்கிற விஷயம் நம்ம க்ளோவிங்காக ஹெல்த்திங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிம்பிள்ஸ் பிரச்சனையிலேருந்தும் சரி க்ளோ ஆகுறதுக்கும் சரி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் சொன்னால் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணுவோமா இருந்தாலே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்து வரும், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக நாம் வச்சுருக்க முடியும். ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் இல்லைங்க, ஸ்கின் கேர் ரொட்டீனோட சேர்ந்து நாமளும் சில விஷயங்களை டெய்லி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். இந்த சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலியமாக கூட நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கலாம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20 மினிட் நீங்கள் எக்ஸசைஸுக்காக ஒதுக்குங்க. அப்படி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது உங்கள் ஃபுல் பாடியையுமே நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை கூட நீங்கள் வந்து ஹெல்தி அண்ட் க்ளோவாக வச்சுருக்க முடியும். நம்மளோட ஃபுட் ஹேபிட் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபுட் ஹேபிட்டுங்கிறது நம்மளோட ஃபேஸு ஸ்கின்னை நம்ம வந்து க்ளோ ஆக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுல் ஹெல்த்தையுமே சரி நம்ம ஃபுல் பாடியையுமே ஒரு கண்டிஷனாக நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்தியான முறையில் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும்னு சொன்னால் நம்மளோட ஃபுட் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அந்த ஹெல்தியான ஃபுட் ஹேபிட் நமக்கு வருமா இருந்தால் அது மூலியமாக கூட நம்மளோட ஸ்கின்னையும் நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறலாம். ஃபுட் ஹேபிட், எக்ஸசைஸ் இது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஜூஸ், ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுக்க பாருங்கள். அப்படி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுப்பீங்களா இருந்தால் அது வந்து உங்களோட ஸ்கின்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஏபிசி ஜூஸாக இருக்கலாம், வாட்டர்மிலன், கியூக்கம்பர், பப்பாயா, அலோவேரா, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒவ்வொரு ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வீதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாகவும் ஹெல்த்தியாகவும் மாறும். இதை நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீக்கில் ஒரு 3 டேஸாக இருந்தாலும் சரி, ஒரு 5 டேஸாக இருந்தாலும் சரி, முடியுமா இருந்தால் 5 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். அல்லது மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். நல்லா நீராவி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முதல்ல உங்கள் முகத்தை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளென்சர் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டீம் பண்ணுங்கள். ஸ்டீம் பண்ணும்போது ஒரு சிறிய அளவிலான மஞ்சள் தூளும் ஒரு சிறிய அளவில் உப்பும் கொஞ்சம் அதோட சேர்த்து நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். அப்படி ஸ்டீம் பண்ணும்போது 10 to 15 மினிட்ஸ் கட்டாயம் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுற நேரம் நிறைய உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகி நிறைய வியர்வை வந்து வெளியில் வரும்போது, அப்படி வெளியில் வரும்போது உங்கள் முகத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வீக்கில் 3 டைம்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ்லேயும் உங்கள் ஸ்கின்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் சரி, வெஜிடபிள் சரி, சீரியல்ஸ் சரி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஹோம் ரெமெடி இப்போ செய்கிறது வழக்கமாகிடுச்சு. எல்லா ரெமெடிஸுமே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதில் சிலது வந்து ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த ஹோம் ரெமெடியை வந்து நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் டெய்லி, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குளிக்கும் போதோ அல்லது வாஷ் எடுக்கும் போதோ இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஹோம் ரெமெடியை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறனால தான் இந்த ஹோம் ரெமெடியை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணி இந்த ஹோம் ரெமெடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்க இப்ப வந்து வீட்லயே இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள செஞ்சு உங்க ஸ்கின்ன க்ளோ ஆகலாங்கிறதுக்கான சில டிப்ஸ தான் நான் குடுத்தேன். அது மட்டுமே நமக்கு பத்தாது. கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு கிரீம் யூஸ் பண்ணணும். அல்லது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு கெமிக்கல் இல்லாததா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளோட ஸ்கின்ன வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் வந்து க்ளோவிங்காவும், பிரைட்னஸாவும் வச்சிருக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய சில க்ரீம்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த க்ரீம்ஸ் வந்து எந்த ப்ளீச்சிங்குமே இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய சில க்ரீம் ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு தந்துட்டு இருக்குது. இந்த க்ரீம் எல்லாமே ப்ளீச்சிங் இல்லாமல், எந்த கெமிக்கலுமே இல்லாமல் 1 or 2 ஸ்டெப் உங்களோட க்ளோவிங்கை, உங்களோட ஃபேர்னஸை அதிகரிக்கக்கூடிய க்ரீம்ஸ் தான் இது. உங்களால் முடியுமா இருந்தால் இந்த க்ரீம்ஸையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த க்ரீம்ஸ் மட்டும் இல்லைங்க, கொலஜன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது மூலியமா கூட நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நம்ம வந்து அதிகரிக்க முடியும். ஸோ கொலஜன் சப்ளிமெண்ட் நீங்கள் எடுக்கும்போது ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஃபேக்கான ப்ராடக்ட்டும் இப்போ நிறையவே இருக்கிறனால ஒரிஜினல் கொலஜன் சப்ளிமெண்ட் எதில் இருக்குதோ அந்த கொலஜன் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறது மூலியமாக கூட நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுருக்கலாம். இப்போ இந்த க்ரீம் ஐட்டம், கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் உங்களை வந்து நேச்சுரலாக க்ளோவிங்காக, ஃபேர்னஸாக வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நிறையவே சீரம் ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய சீரம் ஐட்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீரமாக எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதை விட நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நைசினமைட் சீரம். நைசினமைட் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது க்ளோவிங்கான ஸ்கின் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிம்பிள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக வந்து நைசினமைட் சீரம் வந்து யூஸ் ஆகும். ஸோ கொலஜன் சப்ளிமெண்ட் அதே மாதிரி க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களோட க்ளோவிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி நைசினமைட் சீரம் வந்து உங்களோட க்ளோவிங்க்கும் ஃபேர்னஸுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது உங்களுக்கு க்ளோவிங் மட்டும் இல்லைங்க, பிம்பிள் ப்ராப்ளம்லேருந்து கூட நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னால் நைசினமைட் சீரம் தான். நைசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறதோட செராவி அப்படி இல்லைன்னா செட்டாபில் பிராண்டில் இருக்கிற கிளன்சரையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செராவி பிராண்டோ அல்லது செட்டாஃபில் பிராண்ட்லேயோ இருக்கிற கிளன்சரையும் நைசினமைட் சீரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோவிங்காக, பிரைட்டனிங்காக, ஹெல்த்தியாக வச்சுருக்கலாங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சுங்கிறதையும் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். நீங்களும் மறக்காமல் கேண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வாரம் சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.